தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த கிருபையான கால வேளையில் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். நல்லா இருக்கீங்களா? இந்த காலையில் என்னோடு கூட பரிசுத்த வேதாகமத்துக்கு நேராக நம் கடந்து செல்லுவோமா? என்னோடு ஆதியாகமத்தின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை தேவ மகிமைக்காக நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே ஆகார் ஒரு வார்த்தையை சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். என்னை காண்கிறவரை இவ்விடத்தில் நான் கண்டேன் என்று சொல்லி ஆகார் அந்த இடத்துல சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். அன்பான சகோதரனே, சகோதரியே, இந்த கால வேளையில் நாம் ஆராதிக்கிற தேவன் யார் என்று சொன்னால் நம்மை காண்கிற தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த வார்த்தையை கவனிக்கிற நீங்கள் ஒருவேளை யோசிக்கலாம், நான் எவ்வளோ பிரச்சனை வழியாக போயிட்டுருக்கிறேன், எவ்வளோ கஷ்டங்களை அனுபவிச்சுட்ருக்கிறேன், எவ்வளோ நாளாக துன்பங்களை சந்திச்சுட்டு இருக்கிறேன், என்னை குறித்து யாரும் கண்டுக்க மாட்டேன்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அன்பான தேவச்சனமே நீங்கள் ஒருவேளை யோசித்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வசனம் சொல்லுது, ஆகார் சாரார் உபத்திரவப்படுத்த ஆரம்பித்த உடனே இங்கே இருக்கிறது காட்டில் நம்ம கண்ணுக்கு மறைவாக தூரமாக ஓடி போய் எங்கேயாவது வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருந்த இடத்த விட்டுட்டு ஓடி வர ஆரம்பித்தாங்க. ஆனால் வழியில் தேவனுடைய தூதன் அவளை சந்தித்து பிரியமான தேவச்சனம் அவளோடு பேசி, மறுபடியும் நீ எங்கேருந்து வந்தியோ அங்கேயே போ, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ண உடனே அந்த இடத்துக்கு அவள் என்னென்னு பேர் வைக்கிறான்னா, என்னை காண்கிறவரை நான் இந்த இடத்துல கண்டேன் என்று சொல்லி. ஒருவேளை இன்றைக்கு நீங்களும் அதே போலவே பலவிதமான பாடுகள், பிரச்சனைகள், எதிர்ப்புகள், என்னங்க பல சூழ்நிலைகளை நீங்கள் கடந்து போய் போதும்பா என் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நினைத்திருப்பீங்களானா, இன்றைக்கு ஆண்டு சொல்கிறாரு, உன்னை நான் காண்கிற தேவனாக இருக்கிறேன். அன்பான தேவனுடைய பிள்ளையே, தேவன் நம்மை காண ஆரம்பிப்பாரானா கண்டிப்பாக நம்முடைய நிலைமைகள் மாறும். நாம் இருக்கிறது போல இருக்க மாட்டோம். அதுக்கு ஒரு நல்ல உதாரணம், நீங்கள் ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். யாக்கோபு தன்னுடைய மாமனாக இருக்கிற லாபானை பார்த்து சொல்கிறாரு, நேற்றிரவு தேவன் உன்னை சந்திக்காமல் இருந்திருந்தா, உன்னை எச்சரிக்காமல் இருந்திருந்தா கண்டிப்பாக என்னை வெறுங்கையில் அனுப்பியிருப்பேன். ஆனால் அவர் என்னுடைய கஷ்டங்களையும் என்னுடைய துன்பங்களெல்லாம் பார்த்து உன்னை நேற்று என் பொருட்டாக உன்னை எச்சரித்தார் என்று சொல்லுகிறார். அப்போ அன்பான தேவச்சனமே, யாக்கோபுக்கு தீங்கு செய்யணும்னு அவங்க மாமனார் யோசித்தாலும் கூட தீங்கு செய்யாதபடி தேவன் என்ன பண்ணார்னா எச்சரித்தார். ஆகியால் தான் அவர் சொல்கிறார், அவர் என்னுடைய நெருக்கங்களையும் உபத்திரவங்களையும் கண்டார் அப்படின்னு சொல்லி. ஆகையால் யாக்கோபுக்கு என்ன தெரிஞ்சிச்சுன்னா, என்னை காண்கிற தேவன் இன்னும் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி. இந்த வார்த்தையை கவனிக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையில் கூட பல விதமான என்னங்க கடினமான சவால்கள் வழியாக, கடினமான எதிர்ப்புகள் வழியாக நீங்கள் கடந்து போயிருந்தாலும் நீங்கள் சோர்ந்து போவாதீங்க. கண்டிப்பாக இன்றைக்கு உங்களை காண்கிற தேவன் அவர் நிச்சயமாகவே சங்கீதம் 34:19 வாசித்து பாருங்கள், அவர் நின்று எல்லா இடுக்கங்கள்லேருந்து உங்களை விடுவிப்பார் என்று சொல்லி. ஆகையால் சோர்ந்து போகாதீங்க. தேவனுடைய பிள்ளைங்க கர்த்தருடைய வார்த்தையை என்ன பண்ணுங்க, விசுவாசிங்க. என்னோடு நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை தேவ மகிமைக்காக வாசித்து பாருங்கள். அங்கே வேதம் சொல்லுகிறது, அவர் அன்பான தேவ ஜனமே நம்மை காண்கிற தேவனாயிருக்கிறார் என்று சொல்லி. ஆகையாலே நாம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், எந்த நிலைமையில் இருந்தாலும், எப்படியாப்பட்ட கடினமான பாதையில் நம்ம கடந்து போய் கொண்டிருந்தாலும் நம்மை கவனிக்கிறதுக்கு ஒருத்தர் சிங்காசனத்தில் உயிரோடு இருக்கிறார் என்பதை மறந்து விடாதிருங்கள். ஆகையாலே இந்த காலையில் கண்டிப்பாக தேவன் உங்கள் நிலைமையை மாற்றி எப்படி ஆகாருக்கு ஒரு எதிர்காலத்தை உண்டு பண்ணினாரோ அதே போலவே தேவன் நிச்சயமாகவே உங்களுக்கு என்ன பண்ணுவாருங்க, எதிர்காலத்தை உண்டு பண்ணுவார். ஒரு இடத்தில் ஒருவேளை உங்களுக்கு வேலை ஸ்தலத்தில் பிரச்சனை இருக்கலாம், ஒருவேளை நீங்கள் படிக்கிற இடத்துல உங்களுக்கு பல நெருக்கடிகளை கொடுக்கலாம், ஒருவேளை நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களை பலர் பகைக்கலாம். அன்பான சகோதரனே, சகோதரியே, சோர்ந்து போவாதீங்க. காண்கிற தேவன்
உயிரோடு இருக்கிறார். ஆகையால் ஆகாருக்கு அன்பான தேவ ஜனமே, நிச்சயத்தை உண்டு பண்ணினவர், நம்பிக்கை உண்டு பண்ணினவர், எதிர்காலத்தை உண்டு பண்ண அதே தேவன் இந்த காலையிலே உங்களுக்கும் நிச்சயமாக அற்புதம் செய்வார். ஆனால் நீங்கள் என்ன விசுவாசிக்கணும் தெரியுமா? என்னையும் காணுகிறதுக்கு ஒருவர் உயிரோடு இருக்கிறார் என்று. ஏன்னா நீதிமொழிகள் 15:21 நீங்கள் வாசித்து பாருங்கள். தேவ வசனம் சொல்லுது, அவர் மனுஷனுடைய வழிகள் எல்லாம் அறிந்தவராய் இருக்கிறார் என்று சொல்லி. ஆகையாலே நாம் எப்படியாப்பட்ட பாதையை நாம் கடந்து போயிருக்கிறோம் என்பது தேவன் நன்றாய் அறிந்திருக்கிறார். ஆகையால் நம்மளை யார் மறந்தாலும் தேவன் மறக்க மாட்டார். அதுக்கு ஒரு நல்ல உதாரணம், நீங்கள் சங்கீதங்களின் புத்தகம் 139 அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து பாருங்கள். தாவீது ராஜா சொல்கிறாரு, நான் வானத்துக்கு ஏறி போனால் நீ அங்கேயே இருக்கிறீர், பாதாளத்தில் படிக்க போட்டால் அங்கேயே இருக்கிறீர், சமுத்திரத்தின் கடையாந்திரத்துக்கு போனால் நான் அங்கேயே இருக்கிறேன்னு. அப்படின்னா தேவனுடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. எல்லா இடத்துலையும் தேவன் நம்மை கவனிக்கிறார். அவர் அன்பான தேவ ஜனமே, இந்த காலையில் உங்களுடைய சிறையிருப்பை மாற்றி உங்களுக்கு அற்புதங்களை செய்து உங்களை கர்த்தர், அன்பான தேவ ஜனமே, யாரெல்லாம் அவமானப்படுத்தினாங்களோ, யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமாக எழும்பினார்களோ, யாரெல்லாம் உங்களை அழிக்கணும்னு நினச்சாங்களோ, கண்டிப்பாக அவர்களுக்கு முன்னால் உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி தேவனுடைய வார்த்தையை விசுவாசிங்க. ஆண்டவர் இந்த காலையில் நம்மோடு பேசியிருக்கிறார். ஆகையாலே அவர் நிச்சயமாக இந்த காலையில் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார். உங்களுடைய கண்ணீர்களை துடைப்பார், உங்களுடைய சிறையிருப்பை மாற்றுவார், உங்களுக்கு அதிசயங்களை செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? கண்களை மூடி ஜெபிப்போமா? கிருபையாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, ஆகார் வனாந்தரத்தில் தேவரீர் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் தன் ஜீவன் தப்ப ஓடும்போது ஆகாருடைய வாழ்க்கைக்கு அர்த்தத்தை உண்டு பண்ணின தேவன் நீர். என்னை காண்கிறவரை விடத்தில் கண்டேன் என்று சொன்ன அதே தேவன் தான் ஆண்டவரே. இந்த வார்த்தையை சமீபத்தில் தூரத்தில் கவனிக்கிற என் அன்பு தேவ ஜனங்களுடைய எல்லா சிறையிருப்பை தேவன் மாற்றி ஆண்டவரே, வேலை ஸ்தலங்களில், படிக்கிற இடங்களில், வாசம் பண்ணுகிற இடங்களில் அவங்கள நெருக்கி கொண்டிருக்கிற, அவங்களுக்கு விரோதமாக எழும்பி கொண்டிருக்கிற எல்லா சத்துருக்களும் வெட்கப்படும்படியாக ஆண்டவரே ஆகாரின் சிறையிருப்பை மாற்றினவர் தேவன். அன்றைய இந்த வார்த்தையை கேட்டு உணர்ந்து ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளையினுடைய வாழ்க்கையிலையும் நீர் அற்புதங்கள் அதிசயங்களை செய்து அவளை ஆசீர்வதிப்பீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நாமத்தை மகிமைப்படுத்தும், குறைகள் எல்லாம் நிறைவாக்கும், தேவைகளை சந்தியும், பூரண சமாதானத்தை தந்து வழி நடத்தும். ஆசீர்வதிங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தை கேட்ட நீங்கள் இன்னும் தேவனுடைய வசனத்தில் வளரணும், தேவனை குறித்து இன்னும் அறிந்து கொள்ளணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டால் நீங்கள் கீழே டிஸ்பிளே ஆகிற எங்களுடைய தொலைபேசியின் எண் வழியாக எங்களோடு தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு ஜெப குறிப்பு இருந்தால் எங்களை அணுகலாம். நாங்கள் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். நீங்கள் எந்த ஆலயத்துக்கும் போகாத இருந்தால் எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை 7 ஆராதனை இருக்கிறது. எங்களுடைய யூடியூப் சேனலை நீங்கள் கவனமாக பாருங்கள். அதில் ஆராதனையுடைய நேரங்கள் இருக்கிறது. நீங்கள் வந்து பங்கு பெறுங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.